ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி நம்ம மத்தியானம் பேசிட்டோம். பட் இது வந்து ஆறுதல் வீடியோ மாதிரி. ஒரு இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா 5 மார்க் எல்லாமே அட்டன் பண்ண முடியும், என்னால் டேம் ஷோராக சொல்ல முடியும். அண்ட் ப்ளஸ் நீங்கள் 1 மார்க்கும் படிச்சிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே மார்க்கே வந்து 40+ எடுத்துடலாம். கொஞ்சம் 2 மார்க் 3 மார்க்கும் நடுவில் எழுதியிருப்பேன். அந்த 2 மார்க் 3 மார்க்காவது படிங்க. யூனிட் 1ல் எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு முடிஞ்சால் யூனிட் 1ல் அந்த ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் புக் பேக்கில் இருக்க 2 மார்க் படிச்சிருங்க. யூனிட் 2ல் போர் ஆட்டம் மாடல் கண்டிப்பாக வரும் 4 பாயிண்ட்டு. டி புரோக்ல ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். ஹைன்சன்பர்க் பிரின்சிபல் கண்டிப்பாக வரும். ஹாபோவ் தத்துவம் கண்டிப்பாக வரும். ஹாபோவ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னா என்ன, 4 குவாண்டம் நம்பரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோ. பிரின்சிபல், அசிமுத்தல், ஸ்பின் குவாண்டம் நம்பரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோ. அண்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் யூனிட் 3ல் பவுலிங் மெத்தட். அது ஈஸி தானே. இது ஒரு 2 மார்க்கு. டைகனல் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஒரு 3 பாயிண்ட் படித்தா போதும், 3 மார்க்கில் கேட்பாங்க. யூனிட் 4ல் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்த்தோபேரா ஹைட்ரஜன் கேட்பாங்க. யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜனின் பயன்பாடு எல்லாமே 5 மார்க்கு. யூனிட் 5ல் சிமிலாரிட்டி பிட்வீன் பெர்லியம் லித்தியம் அலுமினியம் 30வது 38வது கொஸ்டின் நினைக்கிறேன். நான் தப்பாக கூட எடுக்கிறேன், 30 38 நினைக்கிறேன். புக் பேக்கில் பார்த்துக்கோ. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்பாடு என்ன, 2 பார்த்துக்க. ஜிப்சமோட பயன்பாடு என்ன, இதெல்லாம் பார்த்துக்க. இதெல்லாம் கண்டிப்பாக அவ்வளோதான். அடுத்தது யூசஸ் ஆஃப் சோடியம் பைகார்பனேட்டோட பயன்பாடு என்ன, 3 பாயிண்ட் பார்த்துக்க. யூனிட் 6ல் வேண்டர்வால் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டெரிவேஷன் வந்துடும். எல்லா லாவும் பார்த்துக்க. பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகாட்ரோ லா, கை-லூசேக் லா. இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, டெஃப்யூஷன் எஃப்யூஷன் முடிஞ்சால் பார்த்துக்க. லிண்டஸ், கிளாட்ஸ், அடிபெட்டிக் இந்த 3 பேர் ஞாபகம் வச்சுக்க. எப்படி வாயு கசிவு என்னென்ன முறையில் ஏற்படுத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது லீக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ் என்னென்ன மெத்தடில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. யூனிட் 7 கட்டில ஆற்றல், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட கேடசிக்ஸ். இன்டர்னல் எனர்ஜி உள்ளீடு ஆற்றலோட சிறப்பியல்கள் 5 பாயிண்ட். செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் வெப்பவியலின் 2ஆம் விதிகள், பல்வேறு 2ஆம் விதிகள். டெல்டா யூ டெல்டா ஹெச் வருவி டெரிவேஷன். யூனிட் 8 கேபிகேசி கண்டிப்பாக வந்துடும் டெரிவேஷன். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் லீச்-ஆட்டஸ் பிரின்சிபல் 2 மார்க்கு. யூனிட் 9 ஹென்ரி லானா என்ன, கிராஃபெல்லாம் படிச்சுட்டு லிமிட்டேஷனோட சேர்த்து படிச்சுக்கோங்க. யூனிட் 10ல் எம்ஓ டயக்ராம் O2 N2 CO எம்ஓ டயக்ராம் அண்ட் பாண்ட் ஆர்டர் எல்லாமே பார்த்துக்க. 5 மார்க்கில் கேட்பாங்க. பஜான்ஸ் ரூலு கண்டிப்பாக 5 மார்க்கில் கூட கேட்கலாம். டைபோல் மூமெண்ட். யூனிட் 11ல் கேரிஸ் மெத்தட் ஹேலஜனோட எஸ்டிமேஷன் நினைக்கிறேன். கேரிஸ் மெத்தட் கண்டிப்பாக வரும். யூனிட் 11ல் கேரிஸ் முறை அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். 1 2 3 ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் படிச்சிரு யூனிட் 11ல். யூனிட் 12ல் முடிஞ்ச அளவுக்கு இந்த 16லேருந்து 20வது கொஸ்டின் எலக்ட்ரோஃபீலி, நியூக்ளியோஃபீலி, அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கேள்வி எப்படியாவது அந்த 2-3 கேள்வி படிச்சிரு. மார்கானிக் ஆஃப் ரூல்னால் என்ன, அதோட எடுத்துக்காட்டு. ஹக்கிள் ரூல்னால் என்ன, 2 எடுத்துக்காட்டு. அடுத்து 50வது கேள்வி பியூட்டனல் அந்த டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க புக் பேக்கில். யூனிட் 14 S1 மெக்கானிசம் SN2 மெக்கானிசம் மட்டும் டிஃப்ரென்ஸ் பண்ணுங்கள். அது ஒன்று தியரி தான், 5 பாயிண்ட்டு. அப்புறம் இந்த கிரிக்னாட் ரீஜன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது, CS3 MgIன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது புக் பேக்கில். நான் மார்க் பண்ணியிருக்கேன், அது பார்த்துக்கோ. அவ்வளோதான். யூனிட் 15ல் மட்டும் இது எல்லாமே 2 மார்க். க்ரீன் கெமிஸ்ட்ரி, ஓசோன், அப்புறம் ஸ்மாகு எல்லாமே 2 மார்க்கு. சப்பையாக முடிச்சலாம். ஆசிட் ரெயின் எஃபெக்ட்ஸு, BOD COD, வையபிள் பொல்யூட்டன்ட், நான் வையபிள் பொல்யூட்டன்ட் இதுதான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 5 மார்க் இருக்குது. அது வந்து நீ புக்கில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் போட்டு ஓனாக தீட்டி விட்டால 5 மார்க் கிடச்சிரும். இதெல்லாம் படிச்சிங்கன்னா லாஸ்ட்டு 5 மார்க் எழுதிடலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் கேட்பாங்க. நான் இப்போ சொன்ன கொஸ்டின்ஸ் படிச்சினாலே உன்னால் அசால்ட்டாக ஒரு 40லேருந்து 45 மார்க் எடுக்க முடியும், நான் டேம் ஷோராக சொல்ல முடியும். சரியா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி இந்த கொஸ்டினையாவது பார்த்துட்டு போங்க மறக்காமல்.